ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. நம்ம கூட இருக்கிறது வெங்கடாச்சலம் சுவாமிகள் இருக்காங்க. ஐயா இப்போ இங்கே நிறைய சிலைகள் ஒரு மாதிரி பார்க்க கொஞ்சம் சில சிலைகள் வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, சாமி சிலைகள் மாதிரி இருக்குது. இதை பற்றின உங்களுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இது வந்து கல்லில் வாங்கி வச்சு நிறைய கும்பிட்றாங்க. சரிங்க ஐயா. நிறைய பேர் கல்லில் வாங்கி வச்சு வீட்டில் சிலை வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. சரிங்க. நிறைய பேர் அது மாதிரி பித்தளை சிலை வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமாங்க. இது மாதிரி பித்தளை சிலை வாங்கி வச்சு கும்பிட்டு இருக்காங்க. சரிங்க. நாம் இதை என்ன பண்ணிருக்கிறோம்னா மூலிகையில் பண்ணியிருக்கிறோம். சரிங்க. அவபாசமும் மூலிகையும் சேர்த்து பண்ணிட்டுருக்கீங்க. பண்ணியிருக்கோம். சரிங்க. ஒரு சிலையை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவபாசம் இருக்குது, மூலிகை இருக்குது, உள்ள எந்திரம் தகுதியெல்லாம் வச்சுருக்கிறோம், ஐயோ உள்ள வச்சுருக்கோம். சரிங்க. இதனுடைய ஆக்ரோஷம் என்னன்னா கல்லை வச்சு கும்புறதோடையும் பித்தளை சிலையை வச்சு கும்புறதையும் அதை ஐயரை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து வீட்டில் வச்சு கும்பிடணும். சும்மா வாங்கிட்டு போகணும் கழுவிட்டு எடுத்து வச்சு வீட்டில் வச்சு கும்பிட்றாங்க. அதில் சும்மா சிலை இருக்கும், அதனுடைய சக்தி சரியான சக்தி இருக்காது. அந்த வீடு நல்லா சுத்தமாக இல்லை, சாமி வச்சு கும்பிட்றேன், எல்லா சாமியும் வச்சுருக்கிறோம் வீட்டில். என் வீட்டில் வந்து எந்த தெய்வமே வந்து நல்லா பேச மாட்டேங்குது, வீட்டில் தெய்வம் பேச மாட்டேங்குது, சாமியே இல்லாத மாதிரி தெரியுது. நான் எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க, எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க, குட்டி குட்டியாக சிலை வாங்கி நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் உயிர் இல்லாமல் வச்சு பூஜை பண்ணால் எந்த சாமியும் ஏற்றுக்காது. ஒரு மனிதன் செத்து போன பாடியை கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தா ஏன் வேலை செய்யலாம் அவன் எப்படி செய்வான்? செய்ய முடியாது. ஒரு பாடி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வேலை செய்ய செய்யுமா? செய்யாது. அது மாதிரி தான் இந்த சிலையும். அது வந்து முறைப்படி ஒரு 48 நாளோ ஒரு 3 மாதமோ 90 நாள் ஆகுது, நம்ம ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கு வந்து ஐயரை வச்சு நம்ம அதுக்கு உயிர் கொடுத்து சிலைக்கு உயிர் கொடுத்து அது உயிரோட்டம் வந்த பிறகு வீட்டில் எடுத்து வச்சு பூஜை பண்ணால் தான் அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம துயரங்கள் நீங்கும், துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், கவலைகள் போகும், வீட்டில் செல்வம் பெருகும். சரிங்க ஐயா. நிறையமே இல்லாமல் வாங்கிட்டு வைக்கிறதா நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் எல்லாமே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். சரிங்க. வீட்லேயே வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் காளி பிடிக்கும், காளி கும்பிட்றேன் நான் குழந்தையுமே காளி தான் அப்படிம்பாங்க. சரிங்க. அது காளி சிலை. ஒவ்வொருத்தரும் கருப்புசாமி வச்சுருப்பாங்க, நான் கருப்புசாமி வச்சு கும்பிட்றேன், அப்படி எந்த பலனும் இல்லைம்பாங்க, அதனால் கருப்புசாமி சிலை. ஒருத்தர் வந்து முருகன் வச்சுருப்பாங்க, முருகர் வந்து மூலிகையில் பண்ணி கொடுப்பாங்க. இவர் முருகர். ஆமாம் தெரியுது. இது முருகன், அவன் காளி, இது கருப்புசாமி. ஐயா பக்கத்தில் 2 இருக்குது, அது என்ன ஐயா? இதுதான் அந்த குட்டிச்சாத்தான்னு சொல்கிறது, இந்த பொம்மை தான். ஐயா இது என்னென்ன வேலைகள் செய்யும்? என்ன வேலை செய்யணும்னாக்க மாந்திரியம் செய்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யும், மாந்திரியம் செய்யாதவங்களுக்கு வேலை செய்யாது. மாந்திரியம் செய்யாதவங்க வாங்கிட்டு போனால் பக்கத்து வீட்டில் பணம் எடுத்துகிட்டு வந்துடுமா? நிறைய பேர் அது மாதிரி சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க. அதனால நம்மளையும் அதே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அது 5 அடி தூக்குமா? தூக்காது. பக்கத்து ஊரில் இருக்கிற பணத்தை எடுத்தாருமா? எடுத்தாரு. ஏடிஎம் வடிச்சு எடுத்துட்டு வராது. புரியுதா? ஐயா என்ன வேலைகள் அடுத்த வீட்டில் இருக்கிற பலகாரம் தள்ளிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்காது. நம்ம வேலை என்ன செய்கிறோமோ அந்த வேலையை அது செஞ்சு கொடுக்கும். மாந்திரியத்தில் நாம் செய்கிறது பாதி வேலை செஞ்சால் அது பாதி வேலை செய்யும். சரிங்க. அப்போ ஒரு வேலைகள் நடக்காமல் வேலைகளை நடக்க வைக்கலாம். ஒரு வேலை நடக்கலை, ஒரு பொண்ணை வசியம் பண்ணலாம், வசியம் ஆகலை, அப்போ குட்டிச்சாத்தானை விட்டு அது வசியம் பண்ணலாம். ஒரு ஆணை வசியம் பண்ணணும், இந்த ஆண் வசியம் ஆகலை, வசியமாகி கொடுக்கலாம். இந்த மாதிரி சில வேலைகளை இன்னும் பல வேலைகளை செய்யக்கூடிய பகர் அது கொடுத்துருக்கோம். எல்லா வேலையும் செய்யும். மாந்திரியம் செய்யறவங்க மட்டும்தான் செட் ஆகும். மந்திரக்காரனுக்கு மட்டும்தான் குட்டிச்சாத்தான் செட் ஆகும். ரைட்டு. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. யார் இருக்கிறவங்க யார் வேணாலும் வாங்கிட்டு போய் வச்சிடலான்னு சொல்லி ஆசைப்பட்டு வராதிங்க, கொடுக்க மாட்டேன். சரிங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சிலை வந்து மோகினி. சரிங்க. இது வந்து குட்டிச்சாத்தான்னா அது ஒரு ரகம். சரி. இது வந்து குட்டிலேயே கோலை குட்டி, வெத்தலை குட்டி, பறைக்குட்டி, இப்படி நிறைய குட்டி இருக்கு ஐயா. பறைக்குட்டின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. இது மாதிரி வேலைகள் எல்லாம் மாந்திரியத்தின் மூலமாக செய்யக்கூடிய வேலைகளை தான் இது செய்யும். மாந்திரியம் இல்லாமல் வீட்டு வேலையை எதுவும் செய்யாது. அதனால தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணி அது என்ன வேலை செய்யும், அது என்ன பண்ணும், ஏது பண்ணணும், யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு ஃபோனில் நான் கான்டாக்ட் பண்ண மாட்டேன்.
வந்து யாராக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சே எடுத்துகிட்டு வாங்க, பிடிக்கவே வேணாம் விட்டுட்டு போயிடுது. அவ்வளோதான். ரைட் ஐயா. அன்னதான கூட மாதிரி இருக்கு ஐயா. இந்த இடத்துல தான் நீங்கள் அதை சமையல் செய்வீங்களா ஐயா? அந்த அன்னதான மண்டபம் போட்டு 3 வருஷம் ஆகுது. 40 வருஷமா அன்னதானம் பண்ணுறேன். ஓகே ஐயா. தொட்டையில் வச்சு வெறும் வெற்ற வழியே பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. மக்கள் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் இதை ஏற்பாடு பண்ணலான்னு பண்ணலாம். ஐயா இதை அப்படியே எடுத்துக்கலாம் ஐயா. இது அப்படியே எடுத்துக்கலாம். முழுசாக வந்து இது அன்னதான மண்டபம் ஆக்கி ஐயா ரொம்ப லென்த்தாக இருக்கு ஐயா. பெருசாக இருக்குது. எத்தனை அடி? 100 அடி நீளம், ஆமாம். 20 அடி அகலம். ஓ ஓ. இதில் வந்து அந்த ஜாமான்கள் எல்லாம் வாங்கி போட்டு பாத்திரம் எல்லாமே நீங்களே உங்கள் செலவில் வாங்கியிருக்கீங்களா? பாத்திரம் எல்லாம் ஒருத்தர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. சரிங்க சரிங்க. சிலிண்டர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, அடுப்பு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. சரிங்க. அப்புறம் வாட்டர் தண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஐயா. ரொம்ப விசாலமாக பண்ணியிருக்கீங்க. பாண்டிச்சேரியில் வந்து அது ஒரு பாய் தான் வந்து சரிங்க. பாண்டிச்சேரியார் ஒரு பாய், அவர் தான் அந்த வாட்டர் மிஷின் வாங்கி மாட்டினாரு. சரிங்க. எனக்கு வந்து ஃபில்டர் தண்ணி குடிக்கிட்டோம் சரிங்க. சொல்லிட்டு இங்கே பாய் இந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்கிட்ட வருவாங்க. பாய் வருவாங்க, சின்ன முஸ்லீம் எல்லாமே வருவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பேன். எல்லாரும் 50 வச்சுக்குவோம். எல்லாரும் கேட்டாலும் யாருமே குறை சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டோம். ஐயா இன்னும் ஒரு கேள்வி ஐயா. ஒரு சில மாந்திரிகவாதி, ஒரு சிலரில் முக்கால்வாசி மாந்திரிகவாதிகள் வந்து இப்போ ஒரு வேலை நீங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க, செஞ்சு கொடுத்துட்டு திரும்ப வந்து கேட்டால் அதுக்கு பணம் தனியாக கேட்குறாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வரவங்களாம் சொல்கிற விஷயம், ஒரு வாட்டி ஆகலைன்னா 2 வாட்டி 3 வாட்டினா கூட அதுக்கு பணம் வாங்காமல் செய்கிறீங்கன்றதுல தான் உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மதிப்பு. அதை பற்றி சொல்லுங்கள். கேட்டால் இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோம் உனக்குன்னு வச்சுக்கோங்களேன், உன்னோட நேரம் இன்னைக்கு சரியாக இருக்குதான்னு சொல்லி நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து டைம் சரியாக இருக்குதான்னு பார்க்க முடியாது. நோவாளிகளுக்கு நாள் இல்லை. ஆமாங்க. டாக்டருங்களுக்கு நாள் இல்லை. என்ன நாள் பண்ணணும், எந்த நேரம் பண்ணணும், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து பண்ணனா அதுக்குள்ளே பேஷண்ட் செத்து போயிடுவாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு நல்ல நாள் பார்த்துக்கிட்டா இப்போ குளுக்கோஸ் போட வந்தாங்க, இப்போ போட்டால் தான் குழப்பம் 1 மணி நேரத்தில் செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ 3 மணி நேரம் கழிச்சு குளுக்கோஸ் போடுங்க, அப்போ தான் நல்ல நேரம்னா அன்ன வரைக்கும் இருக்காது. இருக்காது. அதனால என்னாலும் நன்னாலே